திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு தொடர் கடல் அரிப்பு. கடல் அரிப்பு குறித்து தேசிய ஆராய்ச்சி மைய குழுவினர் நேரில் ஆய்வு. முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகின்றது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து கோவில் கடற்கரையில் கடந்த 1 மாத காலத்திற்கு மேலாக கடலின் சீற்றம் அதிகமாக காணப்படுகின்றது. இந்த சீற்றத்தின் காரணமாக கோவில் முன்புள்ள கடற்கரையில் அதிக அளவு கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகின்றது. இதனால் சுமார் 50 அடிக்கு 8 அடி ஆழத்திற்கு இந்த கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் கடற்கரையில் கோவில் முன்புள்ள படிக்கட்டு பகுதியில் இருந்து கடலுக்கு இறங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் படிக்கட்டுகள் பகுதியில் தகரம் மற்றும் தடுப்பு வேலிகள் கொண்டு பக்தர்கள் இறங்காதவாறு அடைக்கப்பட்டுள்ளது. கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள இடங்களில் பாறைகள் மற்றும் பெரிய அளவிலான கற்கள் வெளியே தெரிகின்றன. இதனால் கடலில் நீராடும் பக்தர்களுக்கு உடலில் காயங்கள் ஏற்பட்டு வருகின்றது. எனவே கடல் அரிப்பை உடனடியாக தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தனர். இதற்கிடையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர்கள் சேகர் பாபு மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் கடற்கரையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இதற்கிடையில் நேற்றைய தினம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்புள்ள கடற்கரையில் சென்னை IIT குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் இருந்து அமளி நகர் வரை கடல் அரிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இந்த நிலையில் இன்றைய தினம் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் தேசிய ஆராய்ச்சி மையத்தைச் சேர்ந்த ராமநாதன் என்பவர் தலைமையிலான 9 பேர் கொண்ட குழுவினர் திருச்செந்தூர் கடற்கரையில் ஆய்வு மேற்கொண்டனர். அவர்கள் கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களிடம் கடற்கரையில் இதுவரையில் நடந்த சம்பவங்கள் குறித்து கேட்டறிந்தனர். அதனைத் தொடர்ந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு இருந்து அமளி நகர் கடற்கரை வரையில் கடற்கரையோரம் நடந்து சென்று கடலை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து நாளைய தினம் கடல் பகுதியை ட்ரோன் மற்றும் IPS கருவிகள் மூலம் ஆய்வு செய்து அதன் அறிக்கையை புவி அறிவியல் அமைச்சகத்திடம் வழங்குவார்கள். அதனைத் தொடர்ந்து கடற்கரையில் கடல் அரிப்பை தடுப்பது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிகின்றது. இது குறித்து ராமநாதன் கூறுகையில், தேசிய கடலோர ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் கடந்த 2 தினங்களாக திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் எங்கள் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் 33 விழுக்காடு பகுதிகளில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. அனைத்து இடமும் உள்ளது போல்தான் திருச்செந்தூர் கடற்கரையிலும் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. கடல் சீற்றத்தின் காரணமாகவும் இதேபோல் கடல் அரிப்பு ஏற்படும். அது மட்டுமல்லாமல் காலநிலை மாற்றத்தின் காரணமாகவும் இதேபோல் கடல் அரிப்பு ஏற்படும். நாளைய தினம் கடல் பகுதியை ட்ரோன் மற்றும் IPS கருவிகள் மூலம் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார். வட்டிக்கு மாதம் வட்டி போய் காங்கிரஸ் இது தப்பிச்சு அந்த காங்கிரஸ் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.